வணக்கம் மக்களே! தமிழகத்துல ரேஷன் கார்டு தொடர்பான சில முக்கியமான அறிவிப்புகள தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. கட்டாயமா அனைவருமே இத பார்த்து பின்பற்றணும் அப்படின்னும் அரசிடமிருந்து கேட்டுக்கொள்ளப்படுகுது. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டன தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழ்நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு உள்ள ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் சில முக்கியமான அறிவிப்புகளை இப்ப வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு மாதமே ரேஷன் பொருட்களை ரேஷன் கடைகள்ல மாதத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு இருப்போம். ஆனா இப்போ 3 மாத உணவு தானியங்கள் ஒரே முறையில வழங்கப்படும் என்று அரசு திட்டம் தற்போது அறிமுகப்படுத்த இருக்காங்க. எனவே ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களுக்கு தேவையான அரிசி மற்றும் கோதுமை போன்ற இதர பொருட்கள் அனைத்துமே எந்த ஒரு தடையும் இல்லாமல் இந்த மாதம் வழங்கப்படும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. மக்கள் அனைவரும் மிஸ் பண்ணிடாம 3 மாதத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சு பயனடையுமாறும் கேட்டுக்கொண்டு இருக்காங்க. அண்ட் இரண்டாவது அறிவிப்பா தற்போது EKYC கட்டாயம் அப்படின்ற முக்கிய மாற்றத்தை அறிவிச்சிருக்காங்க. அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருமே தங்களோட ஆதார் விவரங்களை எடுத்துட்டு போயிட்டு கொடுத்து KYCயை அப்டேட் பண்ணியே ஆகணும். செய்யாதவர்களுக்கு எதிர்காலத்தில் ரேஷன் பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி 6 மாத காலமாக யாரெல்லாம் ரேஷன் பொருட்கள் வாங்காமல் இருக்கீங்களோ அவங்க கம்பல்சரி இந்த EKYCயை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் கட்டாயமாக. இல்லைனா இது போலியான ரேஷன் கார்டு அப்படின்ற ஒரு நோக்கத்தில் உங்களுடைய ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இது கூடவே மூன்றாவது அறிவிப்பா ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே தமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு போயிட்டு இந்த ஆதார் கார்டு கைரேகையை வைத்து EKYCயை கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி இல்லாமல் போகக்கூடிய பட்சத்தில் அவங்களோட பெயர்கள் நீக்கம் செய்யப்படும் அப்படின்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இதனால அவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ரேஷன் பொருட்கள் தற்காலிகமாகவோ இல்லைனா நிரந்தரமாகவோ அவங்களோட ரேஷன் பொருட்கள் அந்த நபர்களுக்கான உரியது கிடைக்காம போயிடும் அப்படின்றதையும் அரசு வெளியிட்டிருக்காங்க. நான்காவது முக்கியமான அறிவிப்பா இப்ப வர இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தல் காரணமாம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறதுனால புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இது ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்களுக்கு தேர்தல் முடிந்த பிறகு மே 4ஆம் தேதிக்கு பிறகு மேல் கார்டுகள் விநியோகம் செய்யப்படும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. அதுவே நீங்கள் ரேஷன் அட்டையை தொலைச்சிட்டு இருந்தாலும் நீங்கள் புதுசாக விண்ணப்பம் செஞ்சுருந்தாலும் அதுவுமே மே 4ஆம் தேதிக்கு மேலே தான் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆன்லைன் மூலமாக நீங்கள் ரேஷன் அட்டையில் பெயர் நீக்கம், சேர்த்தல், புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கிறது அனைத்தையும் மேற்கொள்ளலாம் அப்படின்னும் அரசு வெளியிட்டிருக்காங்க. இவை அனைத்து தான் இந்த ஏப்ரல் மாதம் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான மாற்றங்கள் மற்றும் முக்கிய அறிவிப்புகள். இந்த அறிவிப்புகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமாக அவங்களும் பயன்பெற்றட்டும். நன்றி.